ஏஷியாஸ் பிக்கெஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ் இன்னைக்கு தான் நடக்க போகுது. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 கோவிலோட காம்படிஷன் மாதிரி எந்த கோவில் பெஸ்ட்டாக ஃபயர் ஒர்க்ஸை ஃபயர் பண்ணுறாங்கன்றது தான். ஒரு கோவிலோட பேர் வந்து வெல்லங்கி, அப்புறம் இன்னொரு கோவில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நென்மாரா. ஸோ இந்த 2 கோவில்லையும் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஃபயர் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபயர் பண்ண போகிற கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லங்கி. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் செகண்டாக ஃபயர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நென்மாரா கோவில். ஸோ 2 ஃபயர் ஒர்க்ஸும் பாருங்க. 2 ஃபயர் ஒர்க்ஸில் நீங்களே சொல்லுங்க எது பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 4 மணிக்கெல்லாம் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் நின்றுட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தான் கோவில். அந்த கோவில்லேருந்து பார்த்தீங்கன்னா யானை எல்லாம் இப்போ வெளியே போயிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அங்கே தான் இந்த செண்ட மேளம் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அங்கே என்னால் போக முடியல, ஏன்னா போலீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் பயங்கர ரஷ் வேற. நான் இந்த இடத்த பிடிச்சி வச்சிருக்கேன். இந்த இடத்த இப்போ விட்டேன்னா அடுத்த ஆள் வந்து நின்றுருவாங்க. என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியாது. அதனால எனக்கு வேற வழி இல்லை. ஒன்று இந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கணும், இல்லைன்னா நாங்கள் உள்ள கோவிலில் போய் பார்க்கணும். கோவிலில் உள்ள போய் பார்க்கறதும் ரொம்ப டிஃபிகல்ட் தான், யானை எல்லாம் போய் பார்க்கறதுக்கு. ஏன்னா ரொம்பவே க்ரௌடு, உள்ள போகிறது சும்மா கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஸோ நான் வந்து இங்கேயே நின்றுடலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபயர் ஒர்க்ஸுக்காக தான் நம்ம மெயினாக வந்தோம். ஏன்னா இதுதான் ஏஷியாஸ் பிக்கெஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வெல்லங்கியோட ஃபயர் ஒர்க்ஸை வந்து பாருங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் கோவிலோட ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்துட்டு நம்ம நென்மாராவோடது. அது பார்த்தீங்கன்னா நான் நின்னதுக்கு பக்கத்துலேயே தான் அதை லைட் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே கிளியராக வந்து விசிபிளாக இருக்கும், நீங்களே பாருங்க.
தரமான சம்பவம் கைஸ். இதுதான் நென்மாரா வேலா. இதுதான் நென்மாராவோட சைடு. நான் ஆப்போசிட் சைடு இவ்வளோ மொக்கையா இருக்கு. இதுதான் பயங்கரமா இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தது அந்த அளவுக்கு இல்லை. பா காது வலிக்குது. வேற லெவல். அடுத்தது போகுது. அங்க ஒரு தீ விபத்தே நடந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஐயோ அடுத்தது. மை காட் பாருங்க, ஒரு தீ விபத்தே நடந்த மாதிரி இருக்கு. ஓகே எல்லாம் போதைங்க. இன்னொரு செட் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரியலையே. எல்லாம் கிளம்புறாங்க பாருங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்க. வாவ், இதெல்லாம் கும்பலா வெடிக்கிறதுல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொன்றா போனால் தான் தெரியுது பயங்கரமாக என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்கன்னு. கும்பலாக போகிறதுனால ஒன்றுமே தெரில. பாருங்க பயங்கரமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தது போ. வாவ், இது ஓவரா? இது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சா? காலையிலையா? அப்போ அந்த இது இருக்குதான் காலையிலையா? ஓ அது காலையிலையா? அது ஓ தேங்க்ஸ். இனி அடுத்த ரவுண்டு காலையில் போல் இருக்குது. அங்கே எனக்கு தெரியுது இன்னும் கொஞ்சம் வெடியெல்லாம் வச்சுருக்காங்க. அது காலையில் வெடிப்பாங்க போல். விடிய காலையில் 3 மணி டு 4, 4 மணி டு 5 2 வெடி இதேமாரி. அதுவும் பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ போது. வாவ், பாருங்க இங்கே எரியுது. அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் தெரிச்சு வந்தது எரியுது பாருங்க. அந்த அண்ணா இன்னும் பரப்பி தான் விடுறாரு. ஓகே, அங்கே தெரியுதா கைஸ்? அங்கே அப்படியே சிலிண்டராக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. அதெல்லாம் அடுத்த ரவுண்டு காலையிலுக்கு போல. ஸோ இங்கே தான் வெடிச்சிருக்கு. வெள்ளங்கியோட ஃபயர் ஒர்க்ஸ் இங்கே தான் நடந்திருக்கு. ஓகே, நோ ஃபோட்டோஸ். இதுதான் அந்த ஃபயர் ஒர்க்கோட செட்டப்பு. எவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு பாருங்க. அண்ட் பீப்புள் எங்கெல்லாம் குதிச்சு எப்படியெல்லாம் வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்றத பாருங்க. என்னாலையும் வெளியே போக முடியல. எகிரி தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தாத்தா
இல்லை அங்கே ஓரமாக போய் உட்காந்து அழுது. ஸோ அட் லாஸ்ட் வந்து வேற வழியே இல்லாமல் நானும் இந்த அங்கிள் எப்படி குதிச்சாரோ இந்த மாதிரி தான் நான் குதிச்சு நான் வெளியே போகிறேன். ஏன்னா வேற வழியே கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் கண்ணன்.